நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஊட்டிக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்க பைன் ஃபாரஸ்ட் தான் வந்திருந்தோம். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா சண்டே, ஸோ அதனால் ரஷ்ஷாக இருந்துச்சு என்னன்னு தெரியல. ஸோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் மெயினான ஒரு பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஈச் வந்து 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்ஸ்க்கு. ஸோ வந்து ஃபைனலாக வந்து 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கி ஃபைனலாக உள்ளே போயாச்சு. பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ்லேயும் பார்த்து இறங்கணும். நாங்கள் போன சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய அட்டைப்பூச்சி இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே தாண்டி அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா வெயில் அடித்தாலுமே வந்து சில்னஸாக ஒரு காற்று இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம ஊரில் வெயில் அடித்தா கண்டிப்பாக வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம கர்ச்சிப் வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்போம். பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை. வெயில் அடித்தாலும் ஒரு சில்னஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. மெயினாக வந்து பாப்பாக்காக தான் இந்த வாட்டி வந்து ஊட்டி ட்ரிப்பே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவள் கோயம்புத்தூர் வந்ததுலேருந்து ஊட்டி போகணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம வந்து பேசுகிறதுலாம் வச்சு கேதர் பண்ணிவிட்டு ஊட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஃபைனலாக ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவளுக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அங்கே வந்து காமிச்சிருந்தோம், இந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைட் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி உடனே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இது ஒரு லேக் அங்கே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு நேச்சரோட அந்த தண்ணியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா அங்கேயே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்க்கு கிளம்பியாச்சு. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.